இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற அவங்க எல்லாருக்குமே வணக்கம். நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். வேல் உண்டு வினை இல்லை, மயில் உண்டு பயம் இல்லை, குகன் உண்டு குறை இல்லை, கந்தன் உண்டு கவலை இல்லை மனமே. வாங்க பதிவுக்குள்ள போலாம். எல்லாருமே மகா கந்த சஷ்டி விரதத்தை ரொம்ப நிஷ்டையா நேர்த்தியா செஞ்சு முடிச்சிருப்பீங்க. என்னோட 7வது நாள் நிறைவு நாள் பூஜையோட பதிவு தான் இந்த பதிவு. நான் அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போனதுனால என்னால் பதிவு போட முடியல. கொஞ்சம் லேட்டாக தான், ரொம்ப லேட்டாக தான் போடுறேன், மன்னிச்சுக்கோங்க. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ஹார்ட்ஃபுல்லி சொல்கிறேன். ஏன்னா கந்த சஷ்டி விரதத்துக்கு அப்புறம் தான் என்னோட சேனல் நல்லாவே ரீச் ஆயிருக்கு. தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். இப்போ ஏன் இந்த பதிவு போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விரதத்தோட பலன் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குல்ல, அந்த சந்தேகம் கிளியர் பண்ணதான் இப்போ இந்த பதிவை நான் போட்டிருக்கேன். எனக்கு அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா, கரெக்டாக 4 நாளில் நான் இந்த விரதம் எதுக்காக இருந்தேனோ அந்த பலன் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த பலன் முழுமையா எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ நானே உங்களுக்கு காமிக்கிறேன். பட் எனக்கு அதுக்கு உண்டான வழி எங்க, அதை எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம். ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது அந்த பிரச்சனைக்கிட்டே அதுக்கு உண்டான சொல்யூஷன் இருக்கும். பட் நமக்கு தான் அது என்ன அப்படின்னு ஒரு டென்ஷன்ல தெரியாம போயிருக்கலாம். ஒரு விஷயம் அப்படின்னு இப்போ ஒரு கல்யாணம், ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கும். அதெல்லாம் அவ்வளவுக்கு சீக்கிரமா எல்லாம் முடியாது. அதுக்கு எந்த தடங்களும் வராம, எந்த விக்னமும் வராம இருக்கிறதுக்காகவே நிறைய பேர் விரதம் இருந்திருக்கும். அந்த மாதிரி தான் நானும். எனக்கு நான் நினைச்சது கண்டிப்பா நடந்திருக்கு. நான் உண்மையா சொல்றேன், என்னோட மனப்பூர்த்தியா சொல்றேன். இதே மாதிரி இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்லாம் கமெண்ட் பண்ணி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் படிச்சதுலயே எனக்கு ரொம்ப டச் ஆன ஒரு கமெண்ட் என்ன அப்படின்னா, ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் 7 நாள் விரதம் இருந்திருக்கேன். 7 நாட்கள்ல 6வது நாள் தான் நான் யோசிச்சேன், முருகருக்காக நான் இவ்வளோ பட்னியா விரதம் இருக்கேன். ஏன்னா நான் பால் பழம் விரதம் தான் எடுத்திருக்கேன். என்னோட முருகர் எப்போ என்கிட்ட பேசுவாரு, இல்லைன்னா இந்த விரதத்துக்கு எந்த பலன் கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் என்னோட மைண்ட்ல இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கு அடுத்த நாள் தான் திருக்கல்யாணம். 6வது நாள் நைட் நான் தூங்கும் போது என்னோட கனவுல முருகரை நான் அசல் திருத்தணி கோவில்ல இருக்கிற மாதிரியே பார்த்தேன். அதுல முருகர், நான் எதுக்காக விரதம் இருந்தேனோ அது எல்லாமே உனக்கு நடக்கும், கூடிய சீக்கிரத்துல நடக்கும் அப்படின்னு அவரோட வாயால எனக்கு சொன்னாரு. அதுவே எனக்கு போதுமானது. காலையில எழுந்த உடனே பாத்தீங்கன்னா அது எனக்கு கனவு தான். கனவுல எனக்கு முருகர் சொன்னாரு, இதுவே எனக்கு போதும், அது நடந்த மாதிரி தான். அந்த பிரச்சனைக்கு உண்டான எல்லா கவலையுமே எனக்கு விட்டுடுச்சு, எனக்கு போயிடுச்சு அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. எந்த அளவுக்கு நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் சந்தேகத்தை தீர்த்து வைக்க முருகப்பெருமானே நம்ம கண்ணு முன்னாடி எப்படி இருக்கும், நம்ம கிட்ட பேசினா நமக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆகும். இதுதான் இந்த கனவுலையும் நடந்திருக்கு. கனவு அப்படின்றத தாண்டி நம்மளோட உள் மனசுல எந்த அளவுக்கு முருகப்பெருமானை நம்ம வச்சு வணங்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும். சும்மா எல்லாரும் பண்றாங்க, நானும் கடுமையா பூஜை பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு எந்த பலனுமே கண்டிப்பா இல்லை. நம்மளோட மனமுருக உள்ள முருகா அப்படின்னு அவரோட பாதத்துல நம்ம எப்ப சரணாகதி அடைவோமோ, நீதான் எல்லாமே உன் கையில தான் இருக்கு, நீதான் பாத்துக்கணும் அப்படின்னு அவர் கையில விட்டுடுறோமோ அப்போதான் நமக்கு உண்மையான பக்தியோட ஃபீலிங்ஸே புரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஆமா நானும் பூஜை பண்றேன், முருகரும் இருக்காரு, பூஜை பண்றேன் இப்படின்னு தான் இருக்கும். எத்தனை பேர் இதை ஃபீல் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. 7 நாட்கள் இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தை நம்ம செஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற எந்த கோவிலுக்கு போனாலும், எந்த சாமி அறைக்குள்ள நம்ம போனாலும் முதல்ல நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை முருகா அப்படின்னு தான் இருக்கும். அது சிவன் கோயிலா இருக்கட்டும், பெருமாள் கோயிலா இருக்கட்டும், ஏன் விநாயகர் கோயிலா கூட இருக்கட்டும், நம்ம உள்ள நுழையும் போதே நம்ம உள் மனசுல இருந்து வரக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை முருகா அப்படின்னு தான் இருக்கும். பார்க்கிற இடமெல்லாம் முருகரை மட்டும்தான் நம்ம பார்ப்போம், கேட்கிற குரலெல்லாம் முருகரோட குரல் அப்படின்னு நமக்கு தோணும். அந்த அளவுக்கு முருகருக்கும் நமக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். நான் இதை ஃபீல் பண்ணியிருக்கேன். எத்தனை பேர் இதை ஃபீல் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த 7 நாட்கள் விரதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம், எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம், என்ன அநியாயங்கள் வேணாலும் பண்ணலாம், ஆனா முருகர் நம்ம கூட இருப்பாரு அப்படின்னு நினைச்சா அது 100க்கு 100 தப்பு. 7 நாட்கள் நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னா, இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, ஒரு 48 நாள் ஒரு மண்டலமா நம்ம விரதம் இருந்து அந்த நம்ம வேடிக்கை என்ன இருக்கோ, நமக்கு என்ன வேணுமோ அதை முருகர்கிட்ட சொல்லியிருப்போம். அந்த 48 நாள் முடிஞ்ச உடனே எனக்கு இந்த பலன் கிடைக்கல, எனக்கு இது நடக்கல அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, 48 நாள் அந்த விரதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் அப்படின்ற நம்ம மைண்ட் செட் எப்போ சேஞ்ச் ஆகுதோ அப்பவுமே எல்லாமே சேஞ்ச் ஆயிடுது.
48 நாள் நம்ம விரதம் எதுக்காக இருக்கோம் அப்படின்னா, நம்ம மனசும் உடம்பும் சுத்தம் நிஷ்டையா நேர்த்தியா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். நிஷ்டையும் நேர்த்தியும் எப்பனா எப்ப பார்த்தாலும் பூஜை ரூம்ல பார்த்து பூஜை பண்றது மட்டும்தான் கிடையாது. இதை தாண்டி பாத்தீங்கன்னா நம்ம வந்து நல்லதே நினைக்கணும், நல்லது மட்டும்தான் நினைக்கணும், அடுத்தவங்களுக்கு தீங்கு எப்பவுமே நினைக்கக்கூடாது. முருகரை வணங்குறீங்க அப்படின்னா இது வந்துட்டு நீங்க மனசுல கண்டிப்பா வச்சுக்கோங்க. அடுத்தவங்கள ஜெயிச்சுட்டு நம்ம வேலை வரலாம் அப்படின்னு நீங்க கண்டிப்பா என்னோட எல்லா பதிவுலையும் நான் கண்டிப்பா இதை நான் சொல்லியிருப்பேன். நம்மளோட கர்ம வினை எவ்வளோ இருக்கு அப்படின்னு கண்டிப்பா நமக்கு தெரியாது, இது நமக்கு படிச்சவனுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த கர்ம வினையை தீர்க்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல நல்லவங்களா இருக்கணும், நல்லதை மட்டுமே நினைக்கணும். அப்போதான் நமக்கு கர்ம வினை குறைந்து நமக்கு நல்லது நடக்கும். கர்ம வினையை நம்ம எப்படி குறைச்சிக்கலாம் அப்படின்னா 2 வழிதான் இருக்கு. ஒண்ணு, உண்மையா முருகரை நம்பி நம்மளோட பக்தி மார்க்கமா வந்து குறைச்சிக்கலாம். 2வது, தான தர்மங்கள் செய்யறது. தர்மம் அப்படின்னா ஏதாவது நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன் வச்சு செய்யறது. தானம் அப்படின்னா எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வைக்காம செய்யறது. தானத்துக்கு தான் முதலிடம். நம்ம எவ்வளோ தானம் செய்யறோமோ அவ்வளோ கர்ம வினை கண்டிப்பா குறையும். இதுல வந்து அன்னதானம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. முடிந்த அளவுக்கு உங்க வீட்டுல நல்ல நாள் எப்பெல்லாம் நடக்குதோ அந்த நல்ல நாட்கள்ல நீங்க அன்னதானம் செஞ்சு பாருங்க. அதோட பலன் வந்து வேற மாதிரியா இருக்கும். யாருக்கு அவங்களுக்கு முடியல, அவங்களால எதுவும் வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து வஸ்திர தானம் செய்யறது, உணவு தானம் செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம், சாமி வந்து பணம் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலும் உண்டியில 100 ரூபாய் காசு போடுறோம். அதுவே ஒருத்தர் வந்து சாப்பாட்டு கேட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீட்டுல இருக்கிற மிச்ச மீதியை தான் கொடுக்குறோம். ஆனா அவங்க வந்து சாப்பிடுவாங்க நமக்கு தெரியும், தெரிஞ்சாலும் அவங்களுக்கு நாங்க அதே மாதிரிதான் கொடுப்போம். சாமி வந்து அந்த 100 ரூபாவை எடுத்துக்க மாட்டாரு, ஆனா அவங்களுக்கு வந்து நேர்த்தியா 100 ரூபாய் போட்டுடுறோம். சாமி உண்டியில காசு போடுறது தப்பு அப்படின்னு நான் சொல்லல. உணவு அப்படின்னு யார் வந்தாலும் நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன உணவா கொடுக்குறோமோ அதே மாதிரி நல்ல உணவா கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்றேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய கொடுக்க முடியல அப்படின்னாலும் நம்மளால எவ்வளவு முடியுதோ அவ்வளோ நல்லது மட்டுமே கொடுப்போம். இப்போ பாலா போனது அது நம்மளால சாப்பிட முடியாது, இதை வந்து பிச்சைக்காரங்களுக்கு கொடுத்துடலாம், யாராவது உணவு கேட்கறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்துடலாம், அந்த மாதிரி தயவு செஞ்சு நினைக்காதீங்க. தானமா கொடுக்கும் போது நீங்க எவ்வளவு நல்லதுக்கு நல்லதா கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களை காக்கும், நல்லது மட்டுமே உங்களை காக்கும். நமக்கு வேண்டாம் அப்படின்றத இன்னொருத்தருக்கு கொடுக்கறது வந்து தானமா இருக்கக்கூடாது. கண்டிப்பா அது தானமே கிடையாது. அவங்க வந்து அதை யூஸ் பண்ணணும், மனதார வந்து நம்மள ஆசீர்வாதம் செய்யணும், அப்போதான் அது வந்து தானமா ஏர்வே ஆகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லதை மட்டுமே கொடுக்க ட்ரை பண்ணுங்க. கொஞ்சமா கொடுத்தாலும் பரவாயில்ல, அவங்க வந்து மனதார இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்தாலே போதும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பிராமணருக்கு தானம் எல்லாம் கொடுப்பாங்க, அரிசி கொடுக்கறது, காய்கறி கொடுக்கறது, சில டைம்ல கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஷன் அரிசி கொடுக்கறது, புழு இருக்கிற அரிசி எல்லாம் கொடுக்கறது, ஏன்னா தானம் தானே கொடுக்குறோம், எதுக்கு நல்லது கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அந்த எண்ணமே கண்டிப்பா நம்மள வந்து எவ்வளவோ கெட்டவங்க காமிச்சு கொடுத்துரும். அடுத்த டைம் கண்டிப்பா எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க, தானம் கொடுக்கறது பெருசு இல்லை, நல்லதா கொடுக்கறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளால கொஞ்சமா கொடுத்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு நல்லதாவே கொடுங்க. அப்போதான் நம்மளோட கர்மவினை குறை அது வந்து ஹெல்ப் பண்ணும். மற்றபடி நீங்க சும்மா ஏதோ கொடுக்குற அப்படின்னு அது வந்து தானத்து கணக்குல வராது, அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த பாலாபிஷேகத்தை பத்தி நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். எப்ப பார்த்தாலும் என்னோட முருகருக்கு நான் பாலாபிஷேகம் செய்யும் போது அவரோட முகம் பார்ப்பேன், நல்லா சிரிச்ச முகமா தோணும். மற்ற எல்லா அபிஷேகத்தை விட பாலாபிஷேகம் பண்ணும்போது இன்னுமே சிரிச்ச முகமா எனக்கு வந்து தெரிவாங்க. உங்களுக்கு எப்படி தெரியுறாங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. பாலாபிஷேகம் செய்ய 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 முருகருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. முடிஞ்ச அளவுக்கு பாலாபிஷேகம் அப்படின்றத உங்க மனசுல வச்சுக்கோங்க. எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ, வாரத்துக்கு ஒரு நாளோ, மாசத்துக்கு ஒரு 2-3 நாளோ, சஷ்டி கிருத்திகை இந்த மாதிரி எல்லா நல்ல நாட்கள்ல முடிஞ்ச அளவுக்கு பாலாபிஷேகம் தவறாம செஞ்சு பாருங்க. இதுக்கும் ரொம்ப சிறப்பான பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும். இப்போ 48 நாள் விரதம் இருந்தாச்சு, 21 நாள் விரதம் இருந்தாச்சு, இந்த மகா கந்த சஷ்டியும் நம்ம முடிச்சாச்சு. அடுத்து என்ன செய்யறது, அவ்வளவுதானே. நார்மலா மறுபடியும் நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இதையெல்லாம் நம்ம எதுக்காக செஞ்சிருக்கோம் அப்படின்னா முருகருக்கும் நமக்கு இருக்கிற இடைவெளி வந்து குறையட்டும் அப்படின்னு தான். அந்த இடைவெளி குறைய குறையதான் நம்ம வந்து முருகர்கிட்ட நெருங்குறோம். முருகா அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லி ஒரு அடி நகர்ந்தா போதும், முருகர் நம்மளை நோக்கி 1000 அடி எடுத்து வச்சு வருவாங்க. ஒரு பக்தர் வந்து உண்மையா முருகா அப்படின்னு சொன்னா போதும், பக்தருக்காக முருகர் கண்டிப்பா வந்து நிற்பாங்க. இது நிதர்சனமான உண்மை. இந்த 7 நாள் மகா கந்த சஷ்டி விரதத்துல 7வது நாள் தான் எனக்கு வந்து செண்பகம் பூ வந்து கிடைச்சிருந்தது. இந்த பூ வந்து ரொம்பவே சிறப்பான ஒரு பூ, முருகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எனக்கு எப்படின்னா, அந்த 7 நாளும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், 6 நாளும் எனக்கு அந்த பூ கிடைச்சதே இல்லை. 7வது நாள் அதுவாகவே
எனக்கு அந்த பூ வந்து கிடைக்கிற மாதிரி வந்து வாய்ப்பு இருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா நம்ம மனசுல என்ன நினைக்கிறோம் அது வந்து முருகர் நமக்கு நடத்தி கொடுக்கிறார். இதுதான் உண்மை. இதுக்கு ஒரு இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் இருக்கு. நான் வந்து உடுப்பியில் இருக்கேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்க தமிழ்நாட்டுல இருக்கீங்க அப்படின்னா எப்போ வேணாலும் வேல் முருகரோட போட்டோ இந்த மாதிரி பஸ்லயோ ஆட்டோலயோ எல்லா இடத்துலயுமே பார்க்கலாம். நான் இங்க அப்படி பார்த்தது 2 டைம் தான். ஒரு வண்டி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட வண்டி தான், அதுல வந்து வேல் போட்ட ஒரு போட்டோ இருந்தது. 2வது வந்து உடுப்பியில ஒரு ஆட்டோல ஒரு நல்ல பெரிய வேல் வந்து கண்ணாடி வைக்கிற சைட்ல வந்து மாட்டி வச்சிருந்தாங்க. ஒரு தடவை அது நான் பார்த்திருக்கேன். 2வது தடவை அதை எப்படி நான் பார்த்தேன் அப்படின்னா, ஆட்டோ ஸ்டாண்ட் தாண்டி நான் முன்னாடி போகும்போது நினைச்சேன் அந்த ஆட்டோல வேல் வச்ச ஆட்டோவை பார்த்திருக்கேன், இன்னொரு தடவை பார்த்தா நல்லா இருக்கும், எப்போ அதை நான் பார்ப்பேனோ எங்க அதை போய் தேடி பார்ப்பேனோ அப்படின்னு நினைச்சு முன்னாடி போனதுதான். லெஃப்ட்டுக்கு திரும்பி நான் பார்க்கும்போது அந்த ஆட்டோ வந்து போயிட்டு இருந்தது. அது எப்படி இருந்தது அப்படின்னா உடம்பெல்லாம் எனக்கு கூஸ்பம் வந்துருச்சு அந்த அளவுக்கு. ஏன்னா நான் நினைச்சு திரும்பி பார்க்கும்போது எனக்காக முருகர் அந்த ஆட்டோவை அந்த பக்கம் போக வைக்கிறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது தற்செயலா நடந்ததா இல்ல எனக்கு என்னன்னு தெரியல, பட் நான் நினைச்சது எனக்கு நடந்திருக்கு. அதை நான் பார்க்கணும் அப்படின்னு நினைச்ச ஒரு விஷயம் எனக்கு நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்படி சின்ன சின்ன சந்தோஷங்கள் கூட என் மனசுக்கு நல்லா பாசிட்டிவ் வைப்ஸ் தான் கொண்டு வருது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பா நடக்கும். நல்லதாவே நினைக்கணும், அப்பதான் அது வந்து நல்லதா நடக்கும். இது வந்து நான் நம்புற ஒரு விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும். மற்ற நாட்கள்லயாச்சும் இப்போ காலையில பூஜை பண்றது இல்லைன்னா ஈவினிங் பூஜை பண்றது, மற்ற நேரம் எல்லாம் நம்ம என்ன வேலை இருக்கோ அதுல மட்டும்தான் மைண்ட் செட் போகும். இந்த 7 நாள் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பால் பழம் விரத முறை தான் இருந்தேன். 7 நாள் முழுக்க முழுக்க முருகா அப்படின்ற வார்த்தையை தவிர என் வாயில வேற எந்த ஒரு யோசனையும் வந்திருக்காது, எந்த வார்த்தையும் வந்திருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா ஒரு பண்டிகை. 7 நாட்கள் ஒரு பண்டிகை, நம்மளால எதுவும் சாப்பிடாம பால் பழம் இந்த எனர்ஜியை வச்சுக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமா 7 நாள் முடிச்சிருக்கோம் அப்படின்னா அது இறைவனோட அருளால மட்டும்தான் முடியும். நம்ம கந்தசஷ்டி விரதம் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சாலும் நம்ம இருக்கிற மாதிரி நடக்கிறதுக்கு முருகரோட முழு அருள் கண்டிப்பா தேவை. அவரோட அருள் இல்லாம யாரும் இந்த விரதத்தை பூர்த்தி பண்றதுக்கு சாத்தியமே இல்லை. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற விரத முறையா இருந்திருப்பாங்க. நிறைய டவுட், நான் அந்த டவுட் எல்லாம் இப்ப கூட நினைச்சு பாக்குறேன். எந்த அளவுக்கு நேர்த்தியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த அளவுக்கு டவுட் எல்லாம் இருந்திருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 7 நாட்களும் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு நான் நினைப்பேன். வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ஒத்துழைச்சாங்க. ஏன் என்னோட குட்டி பசங்களுக்கு கூட என்னை வந்து தொந்தரவு பண்ணல. நான் வந்து விரதத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு ஹெல்ப் தான் பண்ணாங்க. குட்டி குட்டி கையால அவங்க வந்து பூவெல்லாம் எடுத்து கொடுக்கறது, சாமி விக்கிரகங்கள் துடைக்கிறது, எல்லா ஹெல்ப்பும் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் இந்த பதிவுல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வீட்டுல இருக்கிறவங்க எப்போ நமக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்களோ அப்போதான் நம்ம எந்த வேலையும் செய்ய முடியும். விரதமா இருந்தாலும் வேலையா இருந்தாலும் வீட்டுல இருக்கிறவங்களோட முழு சப்போர்ட் கண்டிப்பா நமக்கு தேவை. நிறைய பேர் கமெண்ட் கொடுத்திருந்தாங்க, என்னோட கணவர் வந்து விரதம் இருக்க மாட்டாரு, வீட்டுல இருக்கிறவங்க விரதம் இருக்க மாட்டாங்க, அவங்க வந்து விரதம் இருந்தால சண்டை தான் போடுறாங்க, சாமி பூஜை செஞ்சால வீட்டுல சண்டை தான் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே கர்ம வினை கொடுக்கிற ஒரு சோதனை தான். எல்லாமே மாறும், கண்டிப்பா ஒரு நாள் மாறும். அது மாறணும் அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம வந்து சேஞ்ச் ஆகணும், நம்ம வந்து நல்லதே நினைக்கணும். அவங்க வந்து நமக்கு தீங்கு நினைச்சாலும் நம்ம நல்லது நினைச்சு அந்த தீங்கை வந்து நம்ம மாத்தணும். இதுலதான் எல்லாமே இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லதை நினைச்சாலே கண்டிப்பா எல்லாமே நல்லதான் நடக்கும். நான் வந்து ஸ்கந்த புராணம் படிச்சிருக்கேன். இந்த 7 நாளும் அது வந்து 7 நாள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். 3 அத்தியாயமா பிரிச்சுட்டு படிக்கணும். இந்த 7 நாட்கள்ல நம்ம ஸ்கந்த புராணத்தையும் நான் படிச்சிருக்கேன். ஸ்கந்த புராணம் படிக்க முருகரோட பெருமை என்ன, அருள் என்ன அப்படின்னு எல்லாருக்குமே புரியும். தமிழ்ல எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. கன்னடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரீஃபா எல்லாம் இல்லை, கொஞ்சம் எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும்தான் எடுத்திருக்காங்க. இதுக்காக வந்து தமிழ் வந்து நல்லா கத்துட்டு ஸ்கந்த புராணம், திருப்புகள் எல்லாமே தமிழ்ல வந்து படிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். இப்போ இங்கிலீஷ்ல படிக்கலாம், கன்னடத்துல படிக்கலாம், பட் தமிழ்ல படிக்கிறது அப்படின்றது ஒரு பொக்கிஷம். தமிழே ஒரு பொக்கிஷம் தான். முருகருக்கு பொறுத்தவரை தமிழ் அப்படின்றது, தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்றதுல எந்த தப்புமே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ்ல வந்து முருகரை வந்து போற்றி அவங்களோட பெருமை எல்லாமே நல்லா சொல்லியிருக்காங்க. ஆனா என்னாலதான் அதை படிக்க முடியல அப்படின்னு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. பரவாயில்ல, முருகருக்காக கண்டிப்பா நான் அதையும் கத்துப்பேன், கத்துக்கிட்டு எல்லாமே படிப்பேன். அந்த அளவுக்கு முருகர் எனக்கும் அருள் கொடுக்கட்டும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. என் சேனல் நீங்க இப்பதான் முதல் தடவையா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லதே நினைங்க, நல்லது மட்டுமே நினைங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். முருகரோட அருள் ஆசை கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே கிடைக்கும்.